ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, செட்டிநாடு ஸ்டைலில் கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் எடுத்துக்கிறோம். இதை முந்தின நாள் நைட்டே நம்ம நல்லா ஊற வச்சிடணும். இது ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் ஈஸியாக குக் ஆகும். நான் இதை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க தண்ணி ஊற்றி. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி எனக்கு நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம ஊற வச்சு 1 கப் ஆஃப் கவுனி அரிசி எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். 1 கப் கவுனி அரிசிக்கு 2 கப் நம்ம தண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நீங்கள் 2 கப் கவுனி அரிசி எடுத்திங்கன்னா 4 கப் தண்ணி எடுத்துக்கணும். இதான் மெஷர்மெண்ட். நல்லா ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கப் தண்ணி போதுமானதாக இருக்கும். ஸோ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி நம்ம அளந்து ஊற்றிக்கிறோம். இதுக்கு நம்ம ஊற வச்ச தண்ணியை எடுத்து அளந்து ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி நான் அதுக்கு ஊற்றிருக்கேன். இதை நம்ம ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக எந்த ஒரு வாட்டருமே இல்லாமல் நல்லா வெந்து வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா குழைவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லங்கிறது கரெக்டான லெவலில் இருக்கும். இனிப்பு சுவை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரை கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த வெல்லம் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தேங்காய் வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா துருவி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நெய்யில் நல்லா முந்திரி பருப்பை வறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கருப்பு கவுனி ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது செட்டிநாடு பக்கம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உணவு. எல்லா விசேஷங்களையுமே இது கண்டிப்பாக இருக்கும். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுவைக்கலாம், மகிழலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.